மக்களே வணக்கம். ஆ, ஒரு வயல்வெளியில் நிற்கிறோம். ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி லாக்டவுன்லாம் வந்துச்சு பார்த்தீங்களா? இணைய வழி வகுப்பு. அதை நான் கம்பராமாயணம் எடுக்கும்பொழுது அது குறிப்பாக கோசல நாட்டு வளப்படலம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது அந்த வயல்வெளி, அந்த அழகு. இங்கே நின்று தான் மாணவர்களுக்கு நான் ஒரு சாரல் மழையில் நெற்கதிர்கள்லாம் இருக்கும்பொழுது எடுத்த இடம் இது. இங்கே இருக்கக்கூடிய இந்த கிணறு வந்து எங்களுக்கு ஒரு நிறைய நினைவுகளை கொடுத்துருக்கு. மேலே வரை தண்ணி வந்துடும். மழை நேரத்தில் இந்த வயலும் இந்த கிணற்று நீரும் சமமாக இருக்கும். அதில் சில நேரங்களில் பாம்புகள் சாதாரணமாக வந்து போகும். பெரும்பான்மை இந்த கிணறுல அவ்வளோ நேரங்கள் உள்ள சந்தோஷமாக இருப்போம். அதெல்லாம் நினச்சி பார்க்குறோம். என்ன ஒரு கொடுமை, உங்களுக்கு அந்த பக்கம் ஆப்போசிட்டில் தெரியுதுங்களா? அப்பார்ட்மெண்ட் வந்துட்டுருக்கு. பயமாக இருக்குது, இது நம்மளை கைவிட்டு போயிடுமான்னு. சாப்பிட்றோம். சில நேரங்களில் அப்படியே நரன்னு மண் வந்துச்சுன்னா அப்படியே அவ்வளோ கோவம் வருது நமக்கு. அந்த சாப்பாட்டில் மண் வறுத்து என்ன கொடுமைன்னா, அந்த மண்ணுக்கு இருக்கிற வேல்யூ கூட விவசாயத்துக்கு இல்லாமல் போகிறது யோசித்து பார்த்தா பயமாக இருக்குது. ஒரு பதிவு தான் இது. பார்ப்போம், காலம்தான் அதற்கான பதிலை சொல்லும். தாய்லாந்தில் அவ்வளோ விவசாயம் பாதுகாக்கப்படுது. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் நான் சொல்ல வர்றது. நன்றி, வணக்கம்.